சும்மா வணக்கம் மக்களே. என்ன மக்களே, டைட்டில் ஒருத்தருக்கு சீல் பண்ணியாச்சு போலையா? எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தை தாண்டி இது வேற யாரு கைக்கு போறதுக்கான வாய்ப்பே இல்லை ப்ரோ. போன வாரம் சேதனை சொன்ன மாதிரிதான், உங்க சிம்மாசனத்தை யாருமே எடுக்க முடியாது அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா கானா வினோத்துக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது தாறுமாறா வந்துட்டு இருக்கு போல. இப்ப வேற வீட்டுக்குள்ள கொஞ்சம் கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு சில பேர் செயல்பட்டு இருக்காங்க. அந்த விஷயங்களும் கண்டிப்பா கானா வினோத்துக்கு தான் பிளஸ்ஸா போகும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்குமே கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல யாராச்சும் சண்டை போடுவாங்க. அது எல்லாமே கானா வினோத்துக்கு தான் பிளஸ்ஸா போகும். ஏன்னா ஃபினாலே வீக்ல யாரையா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த நபர்களுக்கு தான் ஓட்டு கிடைக்கும். நீங்க அட்டாக் பண்ண போற உங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு சப்போர்ட் கிடைக்க போறது இல்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் தான் இந்த டைட்டில வின் பண்ண போறாரு. அதை தாண்டி வேற யாரு கைக்கும் இது போக போறது இல்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட டைட்டில் வின்னர் கானா வினோத் தான், வேற யாரு கைக்கு போக வாய்ப்பு இல்ல. மேபி ஃபினாலே வீக்ல ஏதாச்சும் மாற வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்பதான் ஒரு விஷயத்தை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு போனாங்க. என்னன்னா, ஆக்சுவலா நம்ம தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் மலையாளம் பிக் பாஸ் தான் அப்படியே காப்பி அடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப மலையாளம் பிக் பாஸ்ல ஃபைனல் வீக்ல ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சு போல. முக்கியமா அந்த பிஆர் டாபிக் எல்லாம் உடைச்சு பயங்கரமா பேசியிருந்தாங்க போல. அது மூலமா ஃபினாலே வீக்ல கேம் பயங்கரமா மாறிச்சு போல. ஏன்னா அது வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு வின்னர் அப்படிங்கிறது அந்த அவர் பேர் என்ன, அவர் பேர் நல்ல அனிஷா, அவர் ஆமா அனிஷ் நினைக்கிறேன், அவர் கையில தான் இருந்துச்சு போல. அவர் தான் வின் பண்றதா இருந்துச்சு போல. ஃபினாலே வீக்ல அந்த பிஆர் டாபிக் அந்த ஃபினாலே வீக்கே பயங்கரமா வெடிச்சிச்சு போல. அதுக்கப்புறம் தான் அனுமோல் கைக்கு போனதா சொல்றாங்க. அது எப்படின்னு எனக்கு கரெக்டா தெரியல, பட் சொல்றாங்க ஃபினாலே வீக்கை பொறுத்த வரைக்கும் அங்க மலையாளம் பிக் பாஸ்ல பயங்கர ஃபயரா இருந்துச்சு, டிஆர்பி எல்லாமே பறந்துச்சு, அந்த அளவுக்கு டாபிக்கை வீட்டுக்குள்ள போட்டு உடைச்சாங்கன்னு சொல்றாங்க. மேபி அதே மாதிரி நம்ம தமிழ் பிக் பாஸ்ல கூட நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா அது நம்ம திவ்யா கைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அபிஷியல் ஓட்டிங்க பொறுத்த வரைக்கும் கானா வினோத் முதல் இடத்துல இருக்காப்ல. ஓகேவா, கானா வினோத் முதல் இடத்துல இருக்காப்ல. இரண்டாவது இடத்துல திவ்யா இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற, திவ்யா பக்கத்துல தான் இருக்காங்களா, ஏதோ இறங்கலையான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. திவ்யாவும் நல்ல ஓட்டுகள் எடுத்துட்டு இருக்காங்க. திவ்யாவுக்கு நல்ல ஆதரவு இருக்கு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கு நல்ல சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஆனா திவ்யாவை பல இடங்கள்ல மறைக்கிறாங்க, அவாய்ட் பண்றாங்க. அந்த ஒரு ரீசனால திவ்யா பெருசா வெளியே தெரிய மாட்டேங்காங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்துச்சுன்னா சேதனை மறைச்சிடறாப்ல, சேதனை ஒன்னு அவாய்ட் பண்றாப்ல, அப்படியே சேதனை எடுத்து பேசினாலும் எடிட்ல தூக்கிடுறாங்க. சோ இந்த மாதிரி திவ்யாவை மறைச்சிட்டே இருக்கனால திவ்யாக்கான நிறைய விஷயம் வெளியே வர மாட்டேங்குது. முக்கியமா அந்த கார் டாஸ்க்கு அப்புறம் திவ்யாக்கான அந்த ஓட்டுகள் அப்படிங்கிறது தாறுமாறா போயிட்டு இருக்கு. ஏன் வீட்டுக்குள்ள வந்த வியானா வெளியே இருக்கும்போது திவ்யா மேல சம வன்மத்துல இருந்தாங்க, 200% சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பேசினாங்க. ஆனா வீட்டுக்குள்ள திவ்யாவை பார்த்து வியானா என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும், அது நான் வெளியே போய் பேசுறேன், பட் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க அந்த தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் எனக்கும் வேணும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு திவ்யா சம்பவம் செஞ்சிருக்காங்க. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தோட சம்பவக்காரர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அதனால மக்கள் மத்தியில நல்ல சப்போர்ட் தான். சோ எப்படி வேணா மாற வாய்ப்பு இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், ஃபினாலே வீக்ல ஏதாச்சும் ஒரு பெரிய சண்டை வெடிச்சு ஒரு மாதிரி திரும்பிச்சுன்னா கண்டிப்பா திவ்யா கைக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி போயிட்டு இருக்கு, கானா வினோத்தா இல்ல திவ்யாவா. இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த கப்பை தூக்க போறாங்க. இப்போ வரைக்கும் ஓட் லிஸ்ட்ல கானா வினோத் முதல் இடத்துல இருக்காப்ல, ரெண்டாவது இடத்துல திவ்யா இருக்காங்க, மூணாவது இடத்துல சபரி இருக்காப்ல. ஏன் சபரி அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் அதே தான், அந்த கார் டாஸ்க்கு அப்புறம் சபரிக்கான அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது பயங்கரமா பெருகிட்டு, என்னதான் அரோரா இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணியிருந்தாலுமே மக்களுக்கு பிடிச்ச ஒரு நபரா சபரி மாறிட்டாப்ல. சபரியை மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கணும்ப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அவனுக்கான விஷயத்தெல்லாம் போட்டுட்டு ஓடனா தெரியுமா, இவன் மாதிரி ஒருத்தன் வேணும்ப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில சபரிக்கான ஓட்டுகளும் பயங்கரமா எகிரி வந்துட்டு இருக்கு. முன்னாடியே சபரிக்கு ஓட்டுகள் வந்துட்டு தான் இருக்கும் ப்ரோ. அவர் எதுவுமே பண்ணலனா கூட சபரிக்கான ஓட்டுகள் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, அப்படி இருக்கும்போது போன வாரம் ஃபுல்லா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல, எல்லா டாஸ்க்லயும் பெஸ்ட் கொடுத்திருக்காப்ல. சும்மா விடுவாங்களா, மக்கள் பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த 3 பேர் தான் டாப்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் டாப் 3 ப்ரோ. சோ இந்த டாப் 3 மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒன்னு கானா வினோத், இன்னொன்னு திவ்யா, அடுத்தது சபரி. ஓகேவா, இந்த 3 பேர் தான் டாப் 3ல இருக்காங்க. அரோரா மேபி நாமினேஷன்ல இருந்திருந்தாங்கன்னா டாப் 3ல வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரோராக்கான ஓட்டுகளுமே நல்லா தான் இருந்துச்சு. அரோராக்கான ஓட்டுகள் ஒன்றும் குறவுலாம் கிடையாது, எல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. பட் இப்போ அரோரா டிக்கெட் ஃபினாலே கையில வச்சிருக்காங்க. அதனால அவங்க டைரக்டா ஃபைனல் வீக் போயிட்டாங்க. இந்த வாரம் அவங்க நாமினேஷன் இல்ல. சோ கடைசியா யார் 2 பேர் இருக்காங்கன்னா விக்ரம், சாண்ட்ரா. இந்த 2 பேர் தான் ஓட்டுகளே இல்லாம கீழே தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு லக்கு, அவங்களுக்கு பணமும் கிடைச்சிரும். இந்த வாரம் தப்பிச்சு வெளியே போன மாதிரியும் போயிருவாங்க. ஒரு பெருமையோட போவாங்க, ஒரு கெத்தா போலாம், பணத்தோட எவிக்ட் ஆகாம போறப்பான்னு சொல்லிட்டு போலாம். ஆனா அந்த 2 பேர்ல யாருமே பணப்பெட்டி எடுக்கலனா இந்த வாரம் கண்டிப்பா எவிக்ட் ஆயிருவாங்க. இந்த வாரம் இந்த 2 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் எவிக்ட் ஆயிருவாங்க. ஐ திங்க் சாண்ட்ரா தூக்க வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் சாண்ட்ராக்கு இந்த பணப்பெட்டியை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய ஸ்கெட்ச போட்டிருக்காங்க. இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த பணப்பெட்டி எடுக்கலாம்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. நான் சொன்னேனா கண்டிப்பா அறிவிப்பாரு. ஏன்னா நாளைக்கு பிரச்சனை வராப்ல.
அப்ப நாளைக்கு பிரச்சனை வரும்போது நாளைக்கு ஒரு சில சம்பவங்களும் கூட வருதுன்னு சொல்றாங்க. ரம்யா, அப்சரா இவங்க எல்லாம் உள்ள வராங்க போல, உள்ள வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க போல. அது மூலமா கண்டிப்பா நம்ம சாண்ட்ரா வந்து உடைவாங்க. சாண்ட்ரா உடஞ்சு அழுவாங்க, நிறைய பிரச்சனை வெடிக்கும். அப்ப அந்த டைம்ல மேபி நம்ம பிரஜன் வந்து சாண்ட்ரா கிட்ட பணப்பட்டியை எடுத்துருன்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓப்பனா சொல்ல முடியாது, பட் ஹிண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சாலே போய் எடுத்துருவாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். கண்ணை காமிச்சாலே புருஷன் கண்ணை காமிச்சிட்டான் எட்ரா பெட்டின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா தூக்கிட்டு போயிருவாங்க. அப்படி சாண்ட்ரா தூக்கிட்டாங்கன்னா வேற லெவல் மூவ். அப்படி மட்டும் சாண்ட்ரா அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா சத்தியமா சொல்றேன் மரண மாசான ஒரு மூவ். ஏன்னா நான் திரும்பியே சொல்றேன் ப்ரோ, பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவை பொறுத்தவரைக்கு வின்னர் அப்படிங்கிறது அந்த ஃபினாலில இருந்து கை ஒருத்தவங்க தூக்குறாங்கல்ல அவங்க தான் வின்னர். ரன்னர் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் அந்த பணப்பெட்டி எடுக்கிறவங்க தான் ரன்னர். ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது ப்ரோ, நயா பைசா கிடைக்காது. செகண்ட் பிரைஸ்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஜுக்கு போறதுலாம் சும்மா ஒரு ஃபேமுக்கு வேணா போய்க்கலாம். இன்னும் ஒரு வாரங்கள் எக்ஸ்ட்ரா இருப்பீங்க, அந்த ஸ்டேஜுக்கு போவீங்க, ஒரு எபிசோட் ஃபுல்லா மக்கள் கிட்ட போவீங்க, மக்கள் கிட்ட உங்க நேம் வந்து பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆகும், உங்களுக்கான ஒரு ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. அந்த ஃபேஸ் வேல்யூவை வச்சு அடுத்து நீங்க என்ன பில்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கான ஒரு எம்பையர். ஓகேவா? நீங்க அந்த எம்பையரை பில்ட் பண்ணாம எனக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, ஏதாச்சும் பிராண்ட் வந்து அதை நான் கொலா பண்ணி நான் பொழைச்சுப்பேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை அப்படிங்கிறது ஏறி வராது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோல நீங்க வந்து எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதை தாண்டி வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டே இருந்தா தான் மேல வருவீங்க. ஏன்னா பார்த்துருப்பீங்க, இத்தனை சீசனா வின் பண்ணவங்களும் காணாம போயிட்டாங்க, இத்தனை சீசனா பயங்கரமா பேர் எடுத்தவங்களும் காணாம போயிட்டாங்க. சோ உழைப்புகளை போட்டுட்டே இருக்கவங்க மட்டும்தான் மேல வராங்க. அந்த வகையில நீங்க ரன்னரை பாக்குறதெல்லாம் வேஸ்ட். என்ன பொறுத்தவரைக்கும் பணப்பெட்டி பெஸ்ட். அது 4 லட்சமோ 5 லட்சமோ பெஸ்ட் ப்ரோ. இப்ப நான் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, இப்ப இந்த வாரம் சாண்ட்ரா விக்ரம் 2 பேரும் இப்போ ஒரு டேஞ்சர் சோன்ல இருக்காங்க. இப்போ 2 பேருக்கும் குறைஞ்சது ஒரு 20,000 சம்பளம் வச்சுக்கலாமா? அதிகபட்சம் ஒரு 25,000 வச்சுக்கலாம், மேபி கூட இருக்கலாம். ஒன் டேக்கு ஒரு 20,000 நான் வச்சுக்கிறேன்ப்பா, ஒரு 20,000. இன்னும் ஒரு 4-5 நாள் வீட்டுக்குள்ள இருக்க போறாங்க. 5 நாள் இருந்தாலுமே 1 லட்சம் தான் கிடைக்க போகுது. எப்படி 5 நாள் இருந்தாலுமே 1 லட்சம் தான் கிடைக்க போகுது. டாக்ஸ் அது இதுன்னு பிடிச்சி மேபி ஒரு 80,000ல இருந்து ஒரு 75,000 சம்திங் உங்க கைக்கு போக போகுது. அப்படி இருக்கும்போது 80,000க்கு நீ இது பண்ண போறியா? இல்ல இந்த 4 நாள் உனக்கு ஃபேம் பெருசா கிடைக்க போறது இல்ல, 4 நாள்ல மேபி நெகட்டிவ் வர கூட வாய்ப்பு இருக்கும். சோ 4 நாள் ஃபேமோ அந்த விஷயத்தை நீ யோசிக்க கூடாது. சோ நீ மணியை யோசிக்கணும். 4 நாள் உள்ள இருக்கும், 4 நாள்ல வர்ற அமௌண்ட்டுக்கும் இதையும் பார்க்கும்போது மேபி இது பிளஸ்ஸா உனக்கு தோணும், மேபி இது உனக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வந்தா தூக்கிட வேண்டியதானங்க. 4 லட்சம் 5 லட்சம் தூக்கிடணும் ப்ரோ. அதை தாண்டி போக விட்டுட்டே இருந்தீங்கன்னா மேபி வேற யாராவது தூக்கிட்டு போயிருவான். சரி பழம் பழுக்கட்டுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நைட்டு தூங்கி முழிக்கிறதுக்கு முன்னாடி அணில் குறிச்சிட்டு போயிடும். ஸோ அந்த வகையில என்ன பொறுத்தவரைக்கு பணத்தை எடுக்கிறதுங்கிறது பெஸ்டான மூவ். அது 2 லட்சமோ 3 லட்சமோ 4 லட்சமோ பெஸ்டான ஒரு மூவ். என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்டான ஒரு மூவ். ஓகேவா? சந்தைகளை இவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. இதுல நம்ம விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனா இப்போ நம்ம பிரவீன் வந்து பேசினதுக்கு அப்புறம் லைட்டா தலைமை வந்து இப்படி ஒரு யூட்டர்ன் போடுறாப்ல. நான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்காக அந்த வீட்டுல இருக்க போறேன், அவங்களுக்காக அந்த வீட்டுல வசிக்க போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காப்ல. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு பணப்பட்டி எடுக்கல. ஏன்னா பிக் பாஸ் சொல்லிட்டாரு எப்ப வேணா பணப்பட்டி எடுக்கலாம் இதுக்கப்புறம் சொல்லிட்டாரு. 3,35,000 சம்திங் உள்ள இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது சாண்ட்ரா மூவ் பண்ணல, அரோரா மூவ் பண்ணல, யாருமே மூவ் பண்ணல. ஆனா அரோரா மூவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அரோரா பிக் பாஸ் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, பிக் பாஸ் இதுக்கப்புறம் டாஸ்க் வைப்பீங்களா, டாஸ்க் வச்சு டெய்லி அமௌண்ட் ஏத்துவீங்களான்னு சொல்லிட்டு அரோரா ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க. அரோரா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி நாளைக்கு ஒரு 5 லட்சம் தொட்டுட்டுனா அரோரா தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருவான்னு தோணுது. ஆனா இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இப்போ ஷூட் போயிட்டு இருக்குல்ல, ஷூட்ல எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. யாருமே பெட்டியை தூக்கல. ஓகேவா? யாருமே இன்னும் பெட்டியை தூக்கல. அதை ஓப்பனா சொல்லிக்கிறேன். ஆனா யாராச்சும் காலைல உருட்டி வச்சிருவாங்க. ஸோ இப்போதைக்கு யாரும் பெட்டி தூக்கல. இப்போ வரைக்கும் ஷூட் போயிட்டு இருக்கு, யாருமே பெட்டி தூக்கல. பெட்டி அங்கிட்டே தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா 2 டாஸ்க் ஏதோ வச்சிருக்கதா கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ பார்க்கலாம் யார் தூக்குவாங்க என்ன கதைன்னு சொல்லிட்டு. அண்ட் வரப்போற அந்த ஃபினாலே வீக்ல இந்த டைட்டில் பொசிஷன் மாற வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஏன்னா மலையாளம் ஸ்கிரிப்ட் தான் இங்கேயும் போயிட்டு இருக்கு. ஓகேவா? மலையாளத்தில் உள்ள மாதிரி தான் இங்கேயும் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மலையாளம் பிக் பாஸ்ல இந்த பிஆர் டாபிக்லாம் வச்சு பயங்கரமா சண்டை போட்டு தான் அனுமலுக்கான அந்த இது பயங்கரமா ஏறிட்டுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது வரப்போற வாரம் யாராவது ஒருத்தர் உள்ள வந்து திவ்யாக்கான பிஆர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அடிச்சு உடச்சி ஒரு விஷயம் பயங்கரமா பிளாஸ்ட் ஆகி அது மூலமா திவ்யாக்கு ஓட்டுகள் வந்து மேபி திவ்யாக்கான கையை கூட தூக்க வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஜ்ல நிக்க போறது திவ்யா, கானா, வினோத் 2 பேர் தான். அது நம்ம முன்னாடியே கனவு கண்ட மாதிரி தான். ஓகேவா? அந்த 2 பேர் தான் நிக்க போறாங்க. பட் யார் கையை தூக்குவாங்க அப்படிங்கறதான் தெரியல. யார் கையை தூக்குனா கரெக்டா இருக்கணும்? உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஓட்டு போடுறீங்களா? ஃபினாலே வீக்ல இருக்கும், பார்த்து ஓட்டு போடுங்க. ஓட்டுகள் மட்டும் தான் காப்பாத்தும். இந்த ப்ரோமோல வர்றது, சண்டையில வர்றது ஓட்டுகள் மட்டும் தான் காப்பாத்தும். ஸோ மறக்காம ஓட்டுகளை போட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.